ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ப்ரைடல் பேங்கிள் செட்டை பற்றி தான் பார்க்குறீங்க. எனக்கு கிளைண்ட் வந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து எனக்கு அவங்களோட லெஹங்காக்கு மேட்சாக ஒயின் கலரில் கேட்டிருந்தாங்க. அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து ஒரு 2 கட் பேங்கிளில் வந்து அந்த கோல்டன் கலர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்டர் பேங்கிள் வந்து அந்த I6K பீட் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 கட்டில் வந்து சைஸ் வந்து 2.8 கேட்டிருந்தாங்க. ஸோ ஒயின் கலரில் 4 கட் பீட் ரவுண்டில் வந்து த்ரெட் ரேப் பண்ணி ஒட்டியிருக்கேன். இது 4 கட்லேயே ஃப்ளாட்டில் வந்து ஸ்கொயர் ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து கிளாஸி டைப்பில் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கலரில் 4 கட் பேங்கிளில் ரவுண்ட் கலரை கோல்டன் கலர் ரேப் பண்ணி 3mm ரவுண்ட் பீடு ஒயின் கலர் வந்து அங்கங்கே ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஃப்ளாட்டில் 4 கட் பேங்கிள் ஃப்ளாட்டில் வந்து டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொஞ்சம், ரவுண்ட் ஸ்டோன்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி வந்து ஒட்டியிருக்கேன். அவங்க 2.8 சைஸில் ஒயின் கலர் கேட்டாங்க. மொத்தம் பெர் ஹேண்ட் வந்து 12 பேங்கிள்ஸ். அப்புறம் என்னென்னா சென்டர் பேங்கிளுக்காக ஒரு 2 கட் ஃப்ளாட் பேங்கிள் வந்து 2.8 சைஸில் ஒயின் கலர் ரேப் பண்ணிவிட்டு உள்ள ஃப்ளவர் டிசைன் அதை சுற்றி லீஃப் டிசைன் இருக்கிற மாதிரி ஸ்டோன் பேஸ்ட் பண்ணி ப்ளைனாக விட்டுருக்கேன். இதே மாதிரி ஃபுல் இதுதான் ஒரு சென்டர் பார்ட்டு ஒரு பேங்கிளில் மொத்தம் பெர் ஹேண்ட் 12 பேங்கிள்ஸ். இதை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து பாருங்கள். மொத்தம் பெர் ஹேண்ட் 12 பேங்கிள்ஸ், 2 ஹேண்டுக்கும் 24 பேங்கிள்ஸ் வருது. பார்டர் பேங்கிள் இந்த கோல்டன் கலர் விட்டுட்டு ஒயின் கலர் அந்த ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணது கோல்டன் கலர், சென்டர் பேங்கிள் இந்த மாதிரியெல்லாம் லைனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். டோட்டலாக ஒவ்வொரு வியூவாக பார்க்கும்போது இதுதான் அதோட லுக்கு. இதோட அமௌண்ட் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெர் ஹேண்டோட பேங்கிள் வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னா பெர் ஹேண்டுக்கு 50 ரூபீஸ் ஆகுது. 12 பேங்கிள்ஸுக்கு பெர் ஹேண்டோட டோட்டல் அமௌண்ட் வந்து 50 ரூபீஸ். அப்போது ரெண்டு கைக்கும் உள்ள டோட்டல் பேங்கிள்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் ஆகுது. அப்புறம் என்ன அப்படின்னா த்ரெட் வந்து 2 கலர் சூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம, கோல்டன் அண்ட் ஒயின் கலர், அது 40 ரூபீஸ். ஸ்டோனுக்கும் க்ளூக்கும் வந்து 60 ரூபீஸ் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன் நான். மெட்டீரியலோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டலாக 200 ரூபீஸ் மெட்டீரியல் அமௌண்ட்டு மட்டுமே வருது. இப்போ என்னோடய ஒர்க்கோட அமௌண்ட்டு பார்க்கணும். என்னோடய ஒர்க்குக்கு வந்து நான் பெர் டேக்கு 250 ரூபீஸ் நான் எனக்காக வச்சுருக்கேன், என்னோடய ஒர்க்குக்கான ரேஞ்ச். அப்புறம் எனக்கு வந்து இந்த பேங்கிள் பண்ண 2 டேஸ் எடுத்துச்சு. 2 டேஸில் அப்போது 250 ரூபீஸ் அப்படின்னா 500 ரூபீஸ் ஆகுது என்னோடய ஒர்க்கு காஸ்ட். டோட்டல் அமௌண்ட்டாக எவ்வளோ ஆகுது அப்படின்னா 200 + 500 மெட்டீரியல் ப்ளஸ் என்னோடய ஒர்க் காஸ்ட் 700. அதோட நம்ம ஷிப்பிங் அமௌண்ட்டும் சேர்த்துக்கிறோம். ஷிப்பிங் அவங்களுக்கு வந்து கள்ளக்குறிச்சி கேட்டதுனால ஷிப்பிங் கேட்டிருக்கோம். இதில் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸுமே கிடையவே கிடையாது. இதை மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.